ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அளித்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தை நம்முடைய நல் இருதயத்தில் விதைக்கும் போது அந்த நல் வசனம் நமக்குள்ளே பலன் கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய இருதயம் பண்படுத்தப்படட்டும். அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கே உம்முடைய ஜனம் 2 பேர் 3 பேர் ஒருமித்து கூடினாலும் அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர். ஆண்டவரே, வீடுகளிலிருந்து இந்த சத்திய வசனத்தை கேட்க தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நிறைவினால், உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் அவளை நிறைத்தருள நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வெறுமை மாறி உம்முடைய வார்த்தையிலே புதிய என்லைட்மெண்ட்டை காண, வெளிப்பாடை நாங்கள் அடைய ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரகாசத்தை எங்களுக்கு தந்தருள எங்கள் மனதை இப்பொழுதும் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, ஒரு சில நிமிடங்கள் உம்மை ஆராதித்து எங்கள் இருதயத்தை நாங்கள் உமக்கு நேராக ஆயத்தப்படுத்த, அப்பா உம்முடைய நல் வார்த்தை விதைக்கப்படும் போது அதை ஆமேன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தக்கதாய் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்ததான இந்த மேலான ஸ்லாக்கியத்தை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ தந்திருக்கிற இந்த கிருபை நிறைந்த நாளிலே உம்முடைய வசனத்திலே நாங்கள் வளர நிலை கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தலும். உம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கனம் மகிமை துதியெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆரம்ப பகுதியிலிருந்து முடிவறிந்த தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை மாத்திரம் பாடி வேத தியானத்துக்குள் கடந்து போக முன்பாக நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நிறைத்துள்ள நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அன்பிதோ 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 என்னை அழைத்தீர் அரசே அருளாலே. அன்பிதோ 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 நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கிய தும் கிருபை, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசமடையாமல் பாதுகாத்தனைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே. நாசமடையாமல் பாதுகாத்தனைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே. அன்பிதோ 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 என்னை அழைத்தீர் அரசே அருளாலே. அன்பிதோ 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 சுத்த ஜலத்தினால் சுத்திகரித்து என்னை தமக்காய், சுத்த ஜலத்தினால் சுத்திகரித்து என்னை தமக்காய், நீரி போகும் என்ற சிந்தை அகற்றி தம் சித்தத்தை செய்ய செய்தீரே. மீறி போகும் என்ற சிந்தை அகற்றி தம் சித்தத்தை செய்ய செய்தீரே. அன்பிதோ அன்பிதோ
அவருடைய அன்பினாலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவருடைய அன்பு மாறாதது. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? மாலை நேரத்தில் தேவ அன்பால் நிரப்பப்பட்டவர்களாய் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நாம் பாடினோம், உம்மை சந்தித்திட தூயா உன் சாயல் எனக்கு அருளும், உன்னதங்களிலே என்றும் உம்மோடு உண்டாய் தங்கிட தயவருளும். ஆமென். இதுதான் நம்முடைய உண்மையான வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அவருடைய சாயலாய் நாம் மாற்றப்படவும், அவரை சந்திப்பதற்கு, அவரை போல மாறவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவரோடு என்றும் நாம் தங்கிட, அவருக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்தருள்வாராக. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று உன்னை அழைக்கின்றாரே என்கிற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ, வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் பாவென்று உன்னை அழைக்கிறாரே, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் பாவென்று உன்னை அழைக்கிறாரே, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் பாவென்று உன்னை அழைக்கின்றாரே, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் பாவென்று உன்னை அழைக்கின்றாரே. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதில் அலைந்திடுவாயோ, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதில் அலைந்திடுவாயோ, காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்ணுன்னை மந்தையில் சேர்த்திடுவார், காணாத
ஆண்டு மாயையில் ஆண்டு மடிந்திடுவானே. பாவத்தினால் சாபரோகத்தால் துய்ந்து மாயையில் ஆண்டு மடிந்திடுவானே. பாவத்தை போக்கிடும் தூய உயிரத்தின் ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்பூராயோ. பாவத்தை போக்கிடும் தூய உயிரத்தின் ஜீவ ஊற்றில் மூழ்கி மீட்பூராயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. மனமாறி மறுபடி பிறந்திடாயாகி மகிமரின் ராஜ்யம் காண கொடுமோ. மனமாறி மறுபடி பிறந்திடாயாகி மகிமரின் ராஜ்யம் காண கொடுமோ. பிறந்தாலோ ஜலத்தாலும் ஆவியாரும் சிப்பாய் தேவராஜ்யத்தில். பிறந்தாலோ ஜலத்தாலும் ஆவியாரும் மெய்யாய் பிரவேசிப்பாய் தேவராஜ்யத்தில். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாவென்று உன்னை அழைக்கிறாரே. 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 ஆண்டவரே, மெய்யாய் வாஞ்சையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் இந்த பூமியில் சார்ந்து கொள்ள புகலிடம் எங்களுக்கு வேறு ஏது? ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தேவனை நாங்கள் ஆண்டவரே நம்மால வேளையில் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அளவிலான கிருபையை தந்து ஆமென் ஆண்டவரே, வாழ்க்கையில் அலைந்து திரிகிற நிலையில் விசுவாசத்தில் நிலை குலைந்தவர்களாய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய பலனை ஒவ்வொருவருக்கும் தாரும். என்ன தேவையோடு என்ன சூழ்நிலையோடு ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் வேளையில் பேசும். உம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தை, அபிஷேகம் உள்ள வார்த்தை வல்லமையோடும் தேவ கிருபையோடும் வெளிப்படட்டும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான யோவான் சுவிசேஷத்தின் 8வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளும்படி தாழ்மையாய் கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். கடந்த வாரத்திலே நாம் இந்த வேத பகுதியின்
இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் இருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய உபதேசத்தை குறித்து இங்கே அவரை பின்பற்றி வந்த பரிசேயர்கள் அவரிடத்தில் கேள்விகள் கேட்கிறதை பார்க்கிறோம். என்ன உபதேசத்தை இயேசு பண்ணினார் என்கிறதை பார்க்கும்போது 12வது வசனத்தில் நாம் கண்டோம், இயேசு தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவர் தன்னை குறித்து கொடுத்த சாட்சியை அவரை தொடர்ந்து கொண்டிருந்ததான பரிசேயர்கள், உம்மை குறித்து நீரே சாட்சி கொடுக்கிறீர் என்று சொல்லி அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். ஒருவராய் நீரே கொடுக்கிற, தன்னைத்தானே சுயமாய் கொடுக்கிற சாட்சி மெய்யானது அல்ல என்று சொல்லி அவரோடு கூட வாதிட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு பதில் சொல்லும்போது, நான் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனென்றால் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து, நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவரையும் மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறதில்லை, என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொன்னார். ஏனென்றால் நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி, இருவரும் நாங்கள் இருக்கிறபடியால் 2 பேருடைய சாட்சி மெய் என்று உங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதல்லவா என்று சொல்லி இயேசு அவர்களோடு கூட பேசினார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து, உம்முடைய பிதா எங்கே என்கிற அடுத்த ஒரு கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் எதுக்கு? இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்கவில்லை, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை. எப்படியாயிலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமலும் அதை விட்டு விலக வேண்டும் என்கிறதே அவர்களுடைய எண்ணமா இருந்தது. இன்றைக்கும் அநேகர் சத்தியத்தை அறிந்திருந்தும் இதுபோல கேள்விகளை கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். எதற்காக? அவர்கள் உண்மையான விசுவாசத்துக்குள் வருவதற்காக கேட்கிறதில்லை, மாறாக விசுவாசத்தில் இருக்கிறவர்களையும் நிலைகுலைய பண்ணவும், சத்தியத்துக்கு ரிலக்டண்டா எதிர்த்து நிற்கவும் அவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளிலே ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் அந்த கேள்வியை கேட்டதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொன்னார், நீங்கள் என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொன்னார். இந்த விஷயங்களை இயேசு தேவாலயத்தின் தரும பெட்டியின் அருகே, ஆஃபரிங் பாக்ஸ், காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல அருகே இருந்து இதை பேசினார் என்று சொல்லி பார்த்தோம். மறுபடியும் இயேசு அவர்களை பார்த்து, இவ்வளவு ரிலக்டண்டா சத்தியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிற இந்த பரிசேயர் கூட்டத்தை, யூத மத தலைவர்களை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் போகிற இடத்துக்கு வருவது உங்களால் கூடாது என்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்களுக்கு அந்த காரியம் சரியா புரியவும் இல்லை. நல்லா கவனிக்கணும், இயேசு எங்கே போகிறார் என்கிறதை அவர்கள் அறியல. ஸ்தோத்திரம். அவர்கள் ஏனென்ற அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இவர் தன்னைத்தான் கொலை செய்து கொள்ள போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கேட்கிறதை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இயேசுவோ நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வருவதில்லை என்று சொன்னது எதை குறித்து சொல்லுகிறார்? பிதாவின் சமூகத்தை, பரலோகத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், என்னை அன்றி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில்
வரான் என்று சொன்னார். இவர்கள் இயேசுவின் வார்த்தையை விசுவாசியாமல் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கிளைம், அந்த அவருடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து அவரோடு கூட வாதிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றை கவனிங்கள், தேவ சமூகம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானது. தேவனுடைய மகிமை நிறைந்த ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த பரிசேயர்களை போல ஒருபோதும் எதிர்த்து நில்லாமல் தேவனுடைய வசனத்துக்கு, அவர் தேவாலயத்திலிருந்து பிரசங்கித்தது போல இன்றைக்கும் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வருகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்க கிருபையை கத்த நமக்கு தந்தருள்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தங்களை பெரிய மத நேதாக்கள், மத தலைவர்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். மத குருக்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை பெயர் வைத்து தங்களை ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாக காட்டினார்கள். ஆனால் அவர்களோ இயேசுவையும் அறியவில்லை, பிதாவையும் அறியவில்லை என்கிற ஒரு பெரிய ஷாக் நியூஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மத தலைவர்களாக மத சடங்குகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் பிதாவாகிய தேவனோடு ஒரு பர்சனல் உறவை ஏற்படுத்துவதற்காக, உறவை இழந்து கிடந்த மனிதனுக்காக உறவை சீர்படுத்தும்படி விண்ணிலிருந்து வெளிப்பட்ட தேவகுமாரனான இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் தேவனோடு ஒரு பர்சனல் கனெக்ஷன் அவர்களால் ஏற்படுத்த முடியாமல் போயிற்று. தேவனோடு உறவில்லாததின் காரணம்தான் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனோடு உறவுள்ளவன் இயேசு இருக்கிற இடத்துல அவனும் இருப்பான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தேவனோடு உள்ள உறவை பிரிப்பது என்ன என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். அந்த வசனத்துல நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வெளிப்படையான மத சடங்காச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் 24ஆம் வசனத்துல சொல்லும்போது அந்த பாவம் என்ன என்று இயேசு காண்பித்தார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இயேசுவே தேவன் என்பதை விசுவாசியாவிட்டால் பாவங்களில் மடிவீர்கள், சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு தேவன் என்று விசுவாசித்தால் நீங்கள் பாவத்தில் மரிப்பதில்லை, மாறாக நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர்களோ இயேசு இவ்விதமாய் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னபோது அவர்கள் என்ன சொல்றாங்க? இவர் தன்னைத்தான் கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். நல்லா கவனிக்க, யூதர்களுடைய நம்பிக்கையும் நம்ம எல்லாருடைய நம்பிக்கை அதுதான். தன்னைத்தான் கொலை செய்து கொள்ளுகிறவன், தற்கொலை பண்ணி கொள்ளுகிறவனுடைய ஆத்மா என்ன செய்யாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஆத்மாவை அழிக்க நமக்கு தேவன் அதிகாரத்தை தரவில்லை. நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தரவில்லை. ஆகவே யூதர்களுடைய நம்பிக்கைப்படி தன்னைத்தானே இவர் கொலை செய்து கொள்ளுவாரானால் அவர் நரகத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிறத அவங்க நினைத்து, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் முறைமையின்படியாய் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், மோசேயின் ஆகமங்களை கை கொள்ளுகிறவர்கள், ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு பரலோகம் உண்டு என்று பிதா சொல்லி இருக்கிறதன்படி எங்களுக்கு பரலோகம், நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம், இவர் போகிற நரகத்துக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க? அவர்கள் பேசி கொள்ளுகிறத பார்க்கிறோம். ஆனால் உண்மையில நடக்கிறது என்ன? யார் நரகத்துக்கு போக போறா? இயேசுவின் வார்த்தையை விசுவாசியாமல் போன இவர்கள் தான் நரகத்துக்கு போக போகிறார்களே தவிர இயேசு ஒருபோதும் அப்படிப்பட்ட இடத்துக்கு செல்லுவதில்லை. இயேசு பிதாவோடு கூட இருக்கிறார். அவரை பிதாவினிடத்திலிருந்து பிரிக்க முடியும். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர் பிதாவின் சமூகத்திலே இருப்பார். ஆனால் இவர்களோ பிதாவுக்கு ஏற்றவைகளை, பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யாமல் பிதா அனுப்பின குமாரனை ஏற்றுக்கொள்ளாமல் போனதினால் அவர்கள்
ஆண்டவர் அவர்களை குறித்து பாவங்களில் சாவீர்கள், உங்களுடைய ஆத்துமா பரலோகத்தில் பிரவேசிக்க இயலாமற் போகும் என்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்தினார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் லட்சக்கணக்கான மனுஷர்கள் எண்ணுவது, அவருடைய உள்ளத்துல நினைக்கிறது என்னன்னா, எப்படி மரித்தாலும் பரவாயில்ல, மரித்தா எப்படியாதும் கடவுளிடத்துல போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் எண்ணுவது உண்டு. நல்லா கவனிங்க, மரிச்சா எல்லாருக்கும் பரலோகம் போகணுங்கிற ஆசை நல்ல விஷயம்தான். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும் போது தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமா பாவத்தினால் மரித்து போகாமல் கிறிஸ்துவின் நம்பிக்கையை பெற்றவர்களாய் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு நபர் சரீர மரணத்தை சந்திக்கும் போது நிச்சயமாக நித்தியத்தை அவர்கள் காண்பார்கள். ஆமென். ஆனால் ஆத்துமா மரித்து போய் பூமியிலே சரீர மரணத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் ஆத்துமா மரித்து போனவர்களாகவே சரீர மரணத்தை எதிர்கொள்வோமானால் ஒருபோதும் நித்திய ஜீவனை அடைய முடியாது, நித்திய மரணத்தையே அவர்கள் அடைவார்கள் என்பது உண்மை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பரிசேயர்களை போல நாம இராம, பரலோகத்துக்கு போனோன்னு ஆசை அவங்களுக்கு இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவர்கள் என்ன செய்யல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியமாய் வெளிப்பட்டிருக்கிற தேவகுமாரனை அவர்கள் விசுவாசியாமல் புறக்கணித்ததை பார்க்கிறோம். அவங்க என்னமோ ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், அதனால பரலோகம் எங்களுக்கு தான், நீர் போகிற இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிறது போல அவர்கள் இருக்கிறதை காண்கிறோம். ஏதோ அவங்க மட்டும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பரலோகத்துக்கு ஆயத்தமா ஷூ எல்லாம் போட்டு கிளம்பி இருக்கிறது போல, ஆயத்தமா இருக்கிறது போல தங்களை எண்ணிக்கொண்டார்கள். அப்படி அல்ல. ஆண்டோடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிக்கணும். அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு விலக மனமில்லாமல் சத்தியத்தை பேசும் இயேசுவை புறக்கணிக்கிறதையும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். ஆக ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் தேவ கிருபையினாலே நமக்கு உண்டாகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசேயர்கள் தங்களுடைய கிரியைகளினால் தங்களுக்கு மீட்பு கிடைக்கும், ரட்சிப்புண்டாகும் என்று சொல்லி தங்களுடைய சடங்காச்சாரங்களை செய்த ஒரு மமதையில நின்று கொண்டிருக்கிறார்கள். பண்டிகைகள் எல்லாம் ஆசரித்துட்டோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பரலோகம் உண்டு என்கிற ஒரு பெருமையான எண்ணத்தோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் உண்டாகுமே தவிர கிரியையினால் அல்ல. ஆமென். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் நம்மை ஏற்படுத்தின கிரியை வெளிப்படணும். ஆமென். நமக்குள்ளே அவருடைய கிரியை நடப்பதற்கு, நம்மை ரட்சித்ததின் நோக்கம் நம்மிலே நிறைவேற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கிரியையை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னார், நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு வாதிடுகிற இந்த ஜனங்களிடத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருப்பதன் காரணம், தன்னைத்தான் கொலை செய்து கொள்ளுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட எண்ணத்தை கொள்ளுவதற்கு காரணம் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். ஆமென். தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறவர், தாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். ஆமென். சிறுமையும் எளிமையுமானவனை கண்ணோக்கி பார்க்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட அமர பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஆனால் இவர்களுடைய எண்ணம் தேவனுக்கு பிரியமற்றதாய், ஆமென், அவருடைய வழிகள் பொல்லாததாய் இருந்ததினால், உலகத்தின் கிரியைகளோடு அவருடைய உள்ளம் பிடிக்கப்பட்டிருந்ததினால் இயேசு அவர்களை பார்த்து சொல்ல, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள்,
நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்விலிருந்து உண்டானவர்கள் என்று சொல்லுகிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. தாழ்விலிருந்து உண்டானவர் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தையில பார்க்கணும், நீங்கள் உலகத்தில் இருந்து உண்டானவர். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உயர்வில் இருந்து உண்டானவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல, பரத்திலிருந்து இறங்கினவர் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உலகத்திலிருந்து உண்டானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உலகத்தின் கிரியை எப்பொழுதும் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலிருந்து உண்டானவன் தேவ திட்டத்துக்கு எதிராய் நடக்கிறவன், எதிராய் அவனுடைய கிரியைகள் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். உலகத்திலிருந்து உண்டானவன் மீட்பு பெறாதவன். உலகத்தோடும் உலகத்தின் வழிபாடுகளோடும் உலகத்தின் கிரியைகளோடும் அவன் உழண்டு போயிருப்பதினால அவன் மரிக்கும் போது பாவத்திலே மரிக்கிறான். ஆனால் உயரத்திலிருந்து வந்தவரால் மறுபடியும் பிறந்தவன். ஆமென். அதை ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 வசனத்துல சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமை தவிர ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் உயரத்திலிருந்து வந்தவராலே பிறந்தவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் உயரத்திலிருந்து வந்தவரால் பிறக்கப்பட்டவர்கள். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்தின் காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்கும் போது அவர் உயரத்திலிருந்து வந்தவரால் ஜெனிப்பிக்கப்பட்டபடியால் அவர்கள் உயரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். அவருடைய ஆத்துமா பிதாவோடு அவருடைய மகிமையிலே தங்கி இருக்க ஆண்டவர் ஸ்லாக்கியம் அளிக்கிறார் என்கிறதை நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை தான் ஆண்டவர் சொல்லும் போது, இந்த உலகத்தினால் உண்டாகாமல் உன்னதத்திலிருந்து உயரத்திலிருந்து உண்டானவருடைய பிள்ளைகளால் மாம்சத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் உண்டாகாமல் தேவ சித்தத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 16 வசனத்தை கவனிங்கள். 16 verse. யோவான் சுவிசேஷம் 17-16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 14 கவனிங்க. 14 வசனம். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆண்டோடைய பிள்ளைகளை உலகம் பகைக்க காரணம் என்ன? நாம் உலகத்தார் அல்லாததினால், நம் உன்னதத்தின் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்மை உலகம் என்ன செய்யும்? பகைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். பரிசேயன் உலகத்தானாய் இருந்து பாபம் செய்து உலகத்தானாய் மரித்து நியாயப்பிரமாணத்துக்கு அவனுடைய வாழ்க்கை உலகத்தானாய் மரித்து போற நித்திய மரணத்துக்குள்ளே அவன் மடிந்து போகிறதை பார்க்கும். அவனுடைய வாழ்க்கை நித்திய மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறத பார்க்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன், கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்படைந்து வாழுகிறவனுக்கு முடிவை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தல் 14-13 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவர்களுடைய முடிவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அண்டியும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகட்டும். அவர் கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் அவருக்குள் மரிப்பார்கள். ஆமென். அவருக்குள் மரிக்கிறவர்களுக்கு அவருடைய தன்னுடைய பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பிதாவின் முகத்தை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அப்போ நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், தங்களுடைய சரீர பிரகாரமான கிரியைகளினால் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி பரிசேயர்கள் எண்ணிக்கொண்டு நாங்கள் தேவனுக்கு உகந்தவர்கள் என்று சொல்லுகிறது போல தங்களை காண்பித்து கொண்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆத்தும மீட்பு வெறும் கிரியையினால் அல்ல,
அவருடைய கிருபையினால் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 24வது வசனத்துல வாசித்தோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசித்தால். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை விசுவாசியாமல் வெறும் பாரம்பரியமான சடங்குகளையும் மத சடங்காச்சார ரிச்சுவல்ஸ் மட்டும் செய்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவத்திலே மரிப்பீர்கள். 25வது வசனம், அதற்கு அவர்கள் நீர் யார்? பாருங்க, அவங்க கேட்கிற கொஸ்டின் எல்லாம் பயங்கரமா இருக்கு. உம்முடைய சாட்சி நீர் சுயமாக கொடுப்பதனால் அந்த சாட்சி உண்மையானதல்ல என்று சொன்னார்கள். இரண்டாவது, அவர்கள் சொல்லும்போது உன் பிதா எங்கே என்று சொல்லி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். 19வது வசனத்துல, அதற்கு பின்பு அவர் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வருவதில்லை என்று சொன்னபோது இவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள போகிறாரோ என்று சொல்லி தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். அடுத்ததாக இங்கே வாசிக்கிறோம், இயேசு நீங்கள் உங்கள் பாவங்களிலே என்னை விசுவாசியாதிருந்தால் சாவீர்கள் என்று சொன்னபோது நீர் யார் என்று சொல்லி கேட்டார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரிடத்துல வந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை அறிந்து கொள்ள தீர்க்கதரிசியானவர் என்று சொல்லி சொல்லுகிறாள். அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று அவரிடத்திலிருந்து உண்டாகும் என்கிறதை அறிந்து கொண்ட போது தன் கிராமத்தை அழைத்து கொண்டு வருகிறாள். இவர் மேசியாதானோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பரிசேயர்கள் அவரை அறிந்து கொள்ளுவதற்காக இந்த கேள்வியை கேட்கல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல பலரும் கேள்வி கேட்கிறதற்கு எதற்காகனா உண்மையா இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்காக அல்ல, மாறாக சத்தியத்தை எப்படி நெக்லெக்ட் பண்ணலாம், ட்ரூத்தை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு தங்களுடைய பிரியத்தை நிறைவேற்றலாம் என்பதற்காக, தர்க்கிப்பதற்காக நீர் யார் என்று கேட்கிறது உண்டு. அதுபோல இந்த இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள், நீர் யார் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். இயேசு அவங்களுக்கு புதுசா ஒண்ணுமே சொல்லல, ஆதி முதலாய் என்னை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஆதியாகமத்தில் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அறிவிக்கப்பட்டவர். ஆதி முதலாய் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு புஸ்தகங்களிலும் தன்னை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான் நான் என்று சொல்லி இந்த இடத்துல தம்மை திருஷ்டாந்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ முறை தன்னை சூழ்ந்து நிற்கிற இந்த பரிசேயர்களுக்கு, யூத மத தலைவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். நீங்க பாப்பீங்கன்னா 6வது அதிகாரத்துல 34, 35 வசனங்களிலே சொல்லும்போது, நான் உயரத்திலிருந்து வந்தவர், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 35வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லி தன்னிடத்தில் வருவதற்கு அழைப்பை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை நிராகரித்தார்கள். 7வது அதிகாரம் 37வது வசனத்துல, ஒருவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், தாகமா இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். 38வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு சொன்னார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், தன்னை ஜீவ அப்பமாக ஜீவ தண்ணீராக காண்பித்தார். இந்த இடத்துல உலகத்தின் ஒளி என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்களோ, நீர் யார், நீர் எந்த அதிகாரத்தில் இதை பேசுகிறீர் என்று சொல்லி அவர் சொன்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு விலகுவதற்காக எத்தனம் பண்ணி
இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறத பார்க்கணும். 26வது வசனத்துல, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு எத்தனை முறை தெளிவாக சொல்லியும் அவர்கள் அறிய மனமில்லாமல் இருந்தார்கள். உடனே இயேசு சொல்றார், உங்களை குறித்து பேசுறதுக்கும் உங்களை A to Z எனக்கு தெரியும். உன் பிதா எங்கே, நீ யார் அப்படின்னு கேட்குறீங்களே, உங்களை குறித்து எல்லாமே தெரியும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கோபம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வஞ்சனை, நீங்கள் பண்ணுற மாயமாலம், நீங்கள் பண்ணுற அத்தனை எல்லா விதமான தவறான கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களை குறித்து நியாயம் தீர்க்க எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் நியாயம் தீர்க்க அதிகாரம் இருந்தும் என்னை அனுப்பினவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவர் சத்தியம் உள்ளவர். அவரிடத்தில் கேட்டதை மட்டும் உலகத்துக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. தனக்கு சகல அதிகாரமும் இருந்தும் அத பிதாவின் சித்தத்தின்படியே அந்த அதிகாரத்தை இயேசு பயன்படுத்துகிறார். ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த இரவு நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். சில நேரத்தில் நமக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்படும் போது, நம்முடைய வீட்டிலும் நாம் வேலை பார்க்கிற இடங்களிலும் சில அதிகாரங்கள் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்தில் தோன்றுகிறது. அப்படி அல்ல. தேவன் நமக்கு தெளிவா போதிக்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட, உங்களை குறித்து பேசுறதுக்கு எல்லாமே தெரியும், உங்களை குறித்து நியாயம் தீர்க்கிறதுக்கு எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். ஆனால் என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டு அவர் சொல்லுகிறவைகளை உலகத்துக்கு நான் சொல்லுவேன். மாறாக வேறொன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வாதிட மாட்டேன், பேச மாட்டேங்கிறதை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 27வது வசனத்துல ஆண்டவர், இந்த 26வது வசனத்துல, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே 27ல அவங்க என்ன சொல்றாங்க, அவர் பிதாவை குறித்து பேசினார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. இதை சொன்னபோது அவர்கள் பிதாவை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள். நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 28வது வசனத்துல பாருங்க, அவர் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்த இயேசு அவர்களுக்கு முன்னே நிற்கிற அந்த நாளிலே அவர்கள் அவரை நிராகரித்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்ட பின்பு, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்தில் சிலர் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்டு வாழ்க்கையில் நம்மளை வேதனைப்படுத்தும் போது ஒரு நாள் வரும், நம்ம சொல்லுவோம், ஒரு நாள் வரும் கேட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்னைக்கும் ஆண்டவர் என்ன இந்த நிலைமையில வச்சிருப்பாரு, என்ன ஆண்டவர் உயர்த்துவார். சில நேரத்தில் நம்ம இப்படி சொல்லுவோம், உயர்த்தப்பட்ட பின்னாடி நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன செய்வீங்க, வருவீங்க. இயேசு சொன்ன உயர்த்தப்படுதல் என்கிறது ஃபேமஸ் ஆகிற அல்லது செல்வாக்குண்டாகிற ஒரு காரியத்தை சொல்லவில்லை. உயர்த்தப்படுதலை குறித்து 3வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலேயும் அந்த வாக்கை நம்ம பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே உயர்த்தப்படுகிறதை குறித்து சொன்னார். அவர், நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை என்பதை குறித்தும் நீங்க என்ன செய்வீங்க, அறிவீர்கள். என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நன்றாய் கவனிங்கள். இயேசு அவருடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் கண்ணெதிரே அவர்கள் கண்டும் அவரை விசுவாசியாமல் போனார்கள்.
ஆனால் இயேசு சொன்னார், உயர்த்தப்பட்ட பின்பு நீங்கள் அதை நிச்சயமாய் அறிவீர்கள். உயர்த்தப்பட்ட பின்பு நான் என் சுயமாய் பேசவில்லை, என் பிதா எனக்கு போதித்ததையே சொன்னேன் என்பதையும் அறிவீர்கள். 29 வசனத்தை பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் வார்த்தையை ஜனங்கள் கேட்க மறுத்த போதும், சுவிசேஷத்தை எதிர்த்த போதும், அவர்களிடத்துல அசராம அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கண்டு பின்வாங்கி விடாமல் ஆண்டவர் தைரியத்தோட இவைகளெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வார்த்தையில பார்க்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. என்னை அனுப்பினவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எப்போ தனியே போக நேரிடும் அப்படிங்கறத இந்த வார்த்தை சொல்லுது. எப்போ அவருக்கு பிரியம் இல்லாததை செய்யறோமோ, அவர் நம்மளை கூட இருக்கிறான் விரும்புறாரு. அவருடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ணணும்னு விரும்புறாரு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு கூட வந்தார், அவர்களுக்கு முன் சென்றார், அதற்கு பின்பு அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நமக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாய், ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எப்பொழுதும் நம்மோடு தங்கி இருக்கும்படியாய் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொன்னார். அப்படி நம்மை அனுப்பினவர் நம்மோடு கூட இருக்கிறார். எது வரைக்கும் கூட இருப்பார்? நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் வரைக்கும். இயேசு சொல்றாரு, நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது, நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்து வாழும்போது, இந்த உலகத்தில் எத்தனை எதிரடையான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், நம்ம எதிர்த்து நிற்கிற மனிதர்களும் இந்த உலகத்தின் கிரியைகளும் எவ்வளவாய் நமக்கு விரோதமாய் பெருகி இருந்தாலும் எதுவும் நம்மை அசைக்க முடிவதில்லை. ஏனென்றால் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களோடு அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 30வது வசனத்தை கவனிங்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் இவ்வளவு உறுதியா, ஸ்ட்ராங்கா, ஃபர்மா பேசுறத பார்த்தபோது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனால் இந்த விசுவாசம் எவ்வளவு மெய்யானது அப்படிங்கிறத கீழே இருக்கிற பேசேஜை நம்ம படிக்கும்போது கற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய அவர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசம் எவ்வளவு உறுதியானதுங்கிறதை நாம் அடுத்த வார்த்தை கூட இன்னைக்கு நம்ம தியானிப்போம். வருகிற நாட்களில் அடுத்த பகுதியை பார்க்கலாம். 31வது வசனத்தை கவனிங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவரை விசுவாசிக்கணும். திரும்பவும் நினைப்போட்டுகிறேன், இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதின் நோக்கம் அதுதான். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக இந்த வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்போ நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை அவர்கள் விசுவாசியாமற் போனபடியால் இயேசு சொன்னார், நீங்கள் பாவத்திலே சாவீர்கள். அடுத்து பின்பதாக நாம் கண்டோம், அவர்கள் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீர் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் ஆதி முதல் இருக்கிறவர் என்கிறதை குறித்து அவர்களுக்கு சொன்னார். உங்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும். நான் ஆதி முதல் இருக்கிறவர்கள், நீங்க பாதியில வந்தவங்க. உங்களை குறித்து எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை நியாயம் தீர்க்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் பிதாவின் சித்தத்தையே நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன் என்றார். ஏனென்றால் ஒருவனும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் அல்ல.
எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்கிறது தான் அவர் விரும்புகிறார். இயேசு நியாயம் தீர்த்துட்டார்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் மீட்பு கிடைக்காது. அதனால பிதாவின் விருப்பத்தையே தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். வாட் அ கம்பேஷனேட் ஹார்ட். ஒரு மனதுருக்கத்தோடு கூட அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். இந்த 31வது வசனத்தை கவனிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்கிற வார்த்தை முந்தின வசனத்தில் பார்த்தோம். அவர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். கவனிங்க, அவருடைய பிரசங்கத்தின் நோக்கமே தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரசங்கித்த போது சிலர் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்கிற வார்த்தையை பார்த்தோம். ஆனால் விசுவாசித்தவர்களுடைய விசுவாசம் மெய்யானதா? மெய் விசுவாசம் எது? இந்த வார்த்தையில நம்ம கவனிக்கணும். அவர்கள் மெய்யான விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை அறிவதற்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் உம்மை விசுவாசிக்கிறேன், நானும் உம்மை பின் செல்லுகிறேன் என்று சொல்லி வருகிற அந்த திரள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்கன்னா என் உபதேசத்தில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் என் சீஷனாய் இருப்பான். ஆண்டவர் நம்மை வெறும் விசுவாசியாய் இருப்பதற்கு அழைக்கவில்லை. விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், என் உபதேசத்தை அறிந்தால் சீஷனாய் மாறணும், சீஷனாய் மாறுவீர்கள். ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான், கிறிஸ்துவை விசுவாசிக்க லட்சோப ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு. நம்மை போல விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளாத அநேகரும் கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஸ்பெசிபிக்கான கூட்டம் எப்படி இருக்கணும்னா சீஷர்களாக மாற்றப்பட வேண்டும். உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷர்களாக இருக்கும். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இவ்விதமாக கொடுக்கப்பட்டு, இஃப் யூ ஹோல்ட் டு மை டீச்சிங், என்னுடைய போதனையில் நீங்கள் உறுதியாயிருந்தால், இஃப் யூ ரிமைன் ஃபெய்த்ஃபுல் இன் மை டீச்சிங், என்னுடைய போதனையில் நீங்கள் நிலைத்திருந்தால், உண்மையாய் நிலைத்திருந்தால், இஃப் யூ லிவ் வாட் ஐ டீச், நான் போதிக்கிறதன்படி நீங்கள் வாழுவீர்கள் என்றால் என்று சொல்லி பல வார்த்தைகள் பல டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கிற உண்மையான ஜனம் அவருக்கு சீஷர்களாக மாறும். இந்த வசனத்துல 3 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சீஷனாவதற்கு ஒரு அழைப்பை இயேசு தருகிறார். நீங்க விசுவாசித்தீங்க, ஓகே, வெல் அண்ட் குட், நல்லது. அதில் நான் திருப்தி அடைந்து விடவில்லை. நீங்கள் என்னை விசுவாசித்தால் என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும், நிலைத்திருக்கணும், என் உபதேசத்தின்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சொல்லப்பட்டிருக்கிறதான விசுவாசத்தின் தன்மையை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ரட்சிப்படைந்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் உண்மையாய் அவரை பின்பற்றுகிறவனாய் இருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் கண்டிப்பா கள்ள சீசனாகவே இருக்க முடியும். கவனிங்க, இயேசுவை விசுவாசித்தவர்கள் பூரணமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறணும். ஒரு கம்ப்ளீட் கமிட்மெண்ட் நமக்கு அவசியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மேலோட்டமாய் இருக்கிறவர்களுக்கு விசுவாசிப்பாங்க, ஆனா என்ன இருக்காது? அர்ப்பணம் இருக்காது, கமிட்மெண்ட் இருப்பதில்லை. 6வது அதிகாரம்
70-71 வசனத்துல திரளான ஜனங்கள் அவரை விசுவாசித்து வருகிறார்கள். 70வது வசனத்தை பாருங்க. 12 ஒருவன் பிசாசாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் அவருடைய போதனை கடினமானது என்பதை கண்டபோது பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை பின்பற்றி வந்த 12 ஒருவன் கூட பிசாசாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அவருடைய உபதேசத்தை, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் விசுவாசியா இருந்தான். கமிட்மெண்ட் அவனுக்குள்ள இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய உபதேசத்தை கை கொள்ள வேண்டியது அவசியம். மறுபடி பிறக்கப்பட்டவர்கள் அல்லது புதிய பிறப்படைந்தவர்கள் புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி பிறந்தவன் மறுபடி பாவத்தில் வாழ்வது இல்லை. அப்படி மறுபடியும் பாவத்தில் இருப்பார்களானால் அவருடைய இரட்சிப்பை குறித்து சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இங்கே தமக்கு முன்னே நின்ற எப்படிப்பட்ட அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் விசுவாசித்தவரிடத்தில் வந்தார்கள், ஆனால் உபதேசத்தை அவர்கள் கை கொள்வதற்கு மனம் இல்லாதிருந்தார்கள் என்று நீங்கள் தொடர்ந்து கீழே உள்ள வசனத்தை பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, 34வது வசனத்தை பாருங்க. 34வது வசனத்துல சொல்லும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். 42வது வசனத்துல சொல்லும்போது இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினிடத்தில் அவர்கள் அன்பு கூறவில்லை. பிதாவினிடத்தில் அன்பா இருந்தா இயேசுவினிடத்தில் அன்பா இருப்பார்கள். அன்பு கூறாதவர்களா இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். 38வது வசனத்தை பாருங்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அவங்க பிதா யார் அப்படிங்கிறத கீழே சொல்றாரு. அவர்களுடைய பிதா பிசாசானவன் என்று சொல்லி 41வது வசனத்துல பார்க்கிறோம். சோ இப்படி அவருடைய விசுவாசம் உறுதியானதாக இல்லை என்பதை கண்டார். ஒரு உண்மையான சீஷன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவனாய் இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரியான விசுவாசத்தோட இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவின் உபதேசத்தை கை கொள்ளுவதால் ஒரு மனுஷனுடைய சுபாவம் நிச்சயமாக மாறும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். உண்மையா உபதேசத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்கிறோம், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவன் எவனோ. அந்த வார்த்தையை இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கை கொள்ளாதவன் எவனோ என்கிற ஒரு வார்த்தை கொடுக்க. கை கொள்ளாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை. விசுவாசம் உடையவனாய் வருகிறான், அவன் குமாரனுடைய வழிகளை கை கொள்ளுகிறவனாய் இருந்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக நாம் உண்மையான சீஷர்களாக மாற வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் 19-20 வசனங்களிலேயும் அதை தான் ஆண்டவர் அங்கே கிரேட் கமிஷனா கொடுக்கிறத பார்க்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? சகல ஜாதியாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எதற்காக? அவர்கள் அதை கை கொள்ளும்படி. சீஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான், பின்பற்றுகிறவன் அல்லது கீழ்ப்படுகிறவன். குருவின் வார்த்தைகளுக்கு அப்படியே அபாய்ட் பண்ணுகிறவன், அதுதான் சீஷன் என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்படிப்பட்ட சீஷனாக மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியே அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து மெய்யாகவே அவருடைய சீஷனாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சீஷன் என்ற அழைப்பை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், சீஷனுடைய குணாதிசயம், கேரக்டர் ஆஃப் டிசைபிள். ஒரு சீஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். ஒரு நாள் சொல்றதை கேட்டு கீழ்ப்படுகிற ஆட்கள் அல்ல, ஒரு நாள் மட்டும் கீழ்ப்படுகிற ஆட்கள் அல்ல, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நிலைத்திருத்தல் அல்லது கான்ஸ்டன்ட் அவருடைய வழிகளை கை கொள்ளுதல், அவருடைய வழிகளில் கீழ்ப்படிந்து நடத்தல். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனமும் 21வது வசனத்தை கவனிங்கள். 15, 21, 14வது அதிகாரத்தின் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 14, 15 போடுங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நிலைத்திருங்கள், கை கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவர் இடத்துல நினைப்பூட்டுகிறார். எப்பொழுது ஒரு மனுஷன் கை கொள்ள முடியும்? இயேசுவினிடத்தில் அன்பாயிருந்தால் கை கொள்ளுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. 21வது வசனத்தை கூட பாருங்க. 21வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். 23வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்களோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமை. அன்பா இருக்கிறவன் கை கொள்ளுவான், நிலைத்திருப்பான். அன்பா இருக்கிறவனுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், வெளிப்பாடுகளை தருவார். அவரிடத்தில் அன்பாயிருக்கும் சீசனுக்கு, சீசன்னாலே அன்பினால் உருவாக்கப்பட்ட சீசனை தான் ஆண்டவர் இந்த வேதத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆணையினால் அல்ல, அதிகாரத்தினால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, அன்பினால் அவரை பின்பற்றுகிற கூட்டம் நானும் நீங்களும். ஆண்டவருடைய நாம அன்பினால் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் வார்த்தையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துவார். அதோடு கூட அவருடைய பிரசன்னத்தை தந்து அவர்களோடு வாசம் பண்ணுவார் என்று 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறது போல பழைய ஏற்பாட்டிலே வனாந்திரத்திலே நடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர்கள் என் வார்த்தையை கை கொள்ளாமல் போனபடியினால் அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருத்தல், கை கொள்ளுதல், அவருடைய உபதேசத்தில் வாழுதல். அப்படி வாழ்ந்தால் நம்மை நித்திய ஜீவனிலே அவர் கொண்டு சேர்ப்பார். அதுதான் மெய் விசுவாசம். ஆமென். மெய் விசுவாசம் என்று சொல்லுவது ஒரு அர்ப்பணம் உள்ள வாழ்க்கை. கால் டு த கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் டு த கால், அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் அனுபவம். இரண்டாவது கேரக்டர், சுபாவத்தில் ஏற்படுகிற மாற்றம், அன்பின் நேசத்தின் வெளிப்பாடினால் அவரை பின்பற்றுகிற அனுபவம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அதை விளக்கும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லுகிற காரியத்தை பாருங்க. மத்தேயு 7:21 பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் என்னை நோக்கி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே லார்ட்
அப்படின்னு சொல்லி அவருடைய கவர்னன்ஸ்க்கு, அவருடைய ஆளுகைக்கு, கர்த்தத்துக்கு தன்னை ஒப்புவிக்கப்பட்டவனா இருந்தவரை பின்பற்றுகிறவனாக இருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், சத்தியம் அவனுக்குள் இருப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டோடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாய், பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு, நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பரிசேயர்கள், இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள், விசுவாசித்தவர்களை போல தங்களை காண்பித்தார்கள். ஆனால் மெய் விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லை, மெய்யான அர்ப்பணம் இல்லை, மெய்யான அன்பினால் அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை. தங்கள் உள்ளத்தில் பாவத்தோடு கூட அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல, இயேசுவை அந்த 8வது அதிகாரத்தின் முடிவில் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவை அவர்கள் கொலை செய்வதற்காக அவர்கள் திட்டம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுதா. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அவருடைய உள்ளத்தில் அவரை பின்பற்றும் எண்ணம் அல்ல, விசுவாசிக்கிறோம் என்று மேலோட்டமாக சொல்லுகிற நிலையில வந்தார். உண்மையாய் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா என்ன விசுவாசிக்கிறீங்கன்னா, என் உபதேசத்தில் நிலைத்திருந்து என்னை பின்பற்றுகிறவர்களாய், என் மெய்யான சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீஷன் குருவை பின்பற்றுகிறவனாயிருப்பான், குருவின் உபதேசத்தை கை கொள்ளுகிறவனாயிருப்பான், அவருடைய போதனைகளின்படி நடக்கிறவனாயிருப்பான். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கூட பார்ப்போம். ஆமென். சீஷன் என்று சொல்லுகிற காரியம், disciple must pay a cost. discipleship அப்படிங்கிறது ஒரு லகுவான காரியம் அல்ல. சீஷத்துவத்துக்கு விலைக்கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். உண்மையான சீஷன் என்று தன்னுடைய குருவால அங்கீகரிக்கப்படணும்னா, அவன் தன் குருவோடு சஞ்சரிக்கிற நாட்கள் முழுவதும் தன் குருவுக்கு கீழ்ப்பட்டவனாய், தன்னுடைய குரு சொல்லும் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனாய் இருந்து, அவரை அனுசரித்து நடக்கிறவனாய், அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். வேதத்துல லூக்கா 14வது அதிகாரம் 24, 25, 26 வசனத்துல வாசிக்கிறோம். லூக் chapter 14 verse 25 and 26. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய பிரயாணமாய் போகையில் அவரிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு, அப்பா, சீஷத்துவம் அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. சீஷத்துவத்துக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அந்த விலைக்கிரயம் என்ன அப்படிங்கிறத எங்க பார்க்கிறோம்? அந்த விலைக்கிரயம் என்ன? தன் குடும்பத்தையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்க ஒண்ணு பயந்துட வேண்டாம், ஜீவனை வெறுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அடுத்த மத்தேயு சுவிசேஷத்துல இதே காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறதையும் சேர்த்து நம்ம வாசிக்கும் போது அது வழங்கும். 10வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. Matthew chapter 10 verse 37. அந்த வசனத்தின் கடைசி பதில சொல்லும்போது, தகப்பனையாவது தாயாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திர நல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய், அல்லேலூயா, என்னிலும் அதிகமாய் வெறுக்கிறது என்று சொல்லுகிற காரியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ இயேசுவிலும் அதிகமாய் நேசிக்கிற காரியம் அவரை வெறுப்பதற்கு சமானமாகிறது. அதனால ஆண்டவர் சொல்ல, அதை வெறுத்து விடு அப்படின்னா, என்னிலும் அதிகமா நீ என்ன செய்யாத, அன்பு கூறாதிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா 14, 27 கூட பாருங்க. லூக்கா 14, 27 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சரி, சீஷன் என்ன செய்யணும்? சீஷன் ஹாஸ் டு பே a cost. டிசைபிளுக்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. அவன் முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் அன்பை இயேசுவுக்கு காண்பிக்கணும். இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு
பின் செல்லுகிறவனா இருக்கணும். இயேசு எங்கெங்கெல்லாம் சீஷர்கள் அழைத்தாரோ அங்கே ஃபாலோ மீ என்கிற அழைப்பை கொடுத்தார். என் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் நீ எனக்கு சீஷனாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. உன் சுய விருப்பத்தை வெறுத்து உன் சுய விருப்பத்தை எல்லாம் விட்டு என்னுடைய விருப்பத்தை செய்து எனக்கு பின் செல்லுகிறவனாய் இரு என்று சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கம்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு என்ன செய்வார் அப்படிங்கிறதா நம்ம அதிகமா கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? சீஷனாக மாறு. என்னை விசுவாசிக்கிறவன் என் உபதேசத்தை கை கொண்டு எனக்கு சீஷனாக மாறணும். சீஷனாக மாறுறது எப்படி? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை பின்பற்றுகிறோம். கொஞ்சம் கடினமா இருக்குல்ல? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய தேவை சந்திக்கப்படுவதற்கும் நம்முடைய வாழ்வில் விடுதலை உண்டாவதற்கும் நாம் அவரை பின்பற்றி வரவில்லை. மாறாக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல, நம்முடைய விருப்பத்தை மறந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு வசனத்தை கூட சொல்கிறேன். லூக்கா 14:33 அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு உண்டானவைகளை எல்லாம், உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரே நமக்கு கொடுத்தார். இப்போ சீஷனாகணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு பின்பற்றி வர்றேன்னு சொல்லி வந்த ஆண்டவர் சொல்ற, என் உபதேசத்தை கை கொண்டு வரணும். என் உபதேசம் என்ன? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடு. Don't be possessive. You can use it. ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகள் எல்லாம் அனுபவித்துக் கொள். ஆனால் லோத்தின் மனைவியை போல உன் இருதயத்தை அதன் மேல என்ன செஞ்சிடாத, வைத்து விடாதே. அதை வெறுத்து விட்டால் எனக்கு சீஷனாவாய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சீஷனாவதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை தந்தார். சீஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நினைப்பூட்டினார். அதோடு கூட சீஷன் ஆவதற்கு செலுத்தப்பட வேண்டிய விலை கிரயத்தை செலுத்தணும். எதுக்காக? மெய் விசுவாசம் இதைதான் நமக்குள் நடப்பிக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள மெய் விசுவாசம் இருக்குதா? எது மெய் விசுவாசங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் விசுவாசித்த, எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்தால், என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை கை கொள்ளுங்கள், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், நீங்கள் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, ஆண்டவரே, மெய்யான விசுவாசம்னா என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்த ஆண்டவரே, மெய் விசுவாசம் என்ன என்கிறதை எனக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினீர். ஏதோ எல்லாரும் சொல்றாங்கிறதுனால கூட்டத்தோட ஓடுகிற பரிசேயர் கூட்டத்தை போல ஓடாம உம்முடைய உபதேசத்தில் நடந்து விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவரே, மெய் விசுவாசம் என்பது உம்மை வெறுமனே விசுவாசிக்கிற ஒரு காரியம் அல்ல. வெறுமனே உம்மை நம்புகிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. ஆனால் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பதை எங்களுக்கு போதித்து தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனை, எங்கள் வாழ்வை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மகிமை நிறைந்த சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மை சீஷன் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனா இருந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவான், அவனுக்கு உம்மை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அவர்கள் அவனோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னீங்களப்பா. நீங்க எங்களோடு தங்கி இருக்கணும். உங்க பிரசன்னத்தால் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நிறையப்பட்டவர்களாய் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தந்து நடத்தும். வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே சகல மகிமை கனமும் துதியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.